ஒன்றும் இல்லைங்க, ஒரு வில்ஸ் வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ஸ் மேட்ச். அவங்க வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் குவார்டர் ஃபைனல்ஸ்னா வந்து அது மஸ்ட் வின் மேட்ச். என்ன நடக்குதுன்னா, இந்தியா வந்து ஒரு 287 கிட்ட போஸ்ட் பண்றாங்க. அதுல பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்ணும்போது பயங்கரமா ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு 14 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 110க்கு 1 அப்படின்ற மாதிரி இருக்காங்க. கேப்டன் அவங்க பாகிஸ்தான் கேப்டன் ஆமீர் சோயல் வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. சரிங்களா? அப்போ வெங்கடேஷ் பிரசாத் போலிங் போடும்போது ஒரு 4 ரன் அடிச்சிடுறாரு ஆமீர் சோயல். அடிச்ச கையோட வந்து பாத்தீங்கன்னா வந்து கோ கோ ஃபெட்ச் தட் பால் கோ அப்படின்ற மாதிரி கை காட்டியிருப்பாரு. எப்படி நம்ம ஜேடன் சீல்ஸ் வந்து கோ டு தி ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு கை காட்டினாரோ அதே மாதிரி அப்போ வந்து அமீர் சோயல் கை காட்டியிருப்பாரு. அதுக்கு கடுப்பான வெங்கடேஷ் பிரசாத் பாத்தீங்கன்னா அடுத்த பாலே வந்து ஒரு பிரமாதமான ஒரு யார்கர், செம்மையான ஒரு யார்கர் போட்டு அப்படியே 3 ஸ்டிக்கும் தெரிச்சு ஓடும். அந்த அளவுக்கு ஒரு யார்கரை போட்டு ஸ்டெக்கை வந்து பறக்க விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 வார்த்தை சொல்லுவாரு. அந்த வார்த்தையை வந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்பவே வந்து இதுவா பேசிட்டு நீ போடா நீ போ அப்படின்ற மாதிரி கையை காட்டியிருப்பாரு. அந்த செலிப்ரேஷன் செமையா இருக்கும். இன்ஸ்டன்ட் ரிவெஞ்ச். இன்ஸ்டன்ட் ரிவெஞ்ச் 4 அடிச்சா அடுத்த பால் போல்டு. அந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அப்படின்னு ஆர்வமா இருந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருவாங்க. அந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சுட்டு ஐ திங்க் 245 வந்து பாகிஸ்தான் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. சோ வந்து ஒரு சூப்பரான கம்பேக். அந்த விக்கெட் தான் வந்து டர்னிங் பாயிண்ட். அந்த விக்கெட்டுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன, அமீர் சோயலோட அந்த கோ ஃபெட்ச் தட் பால் மொமெண்ட் தான். இன்ஸ்டன்ட் கர்மா ஆக்டிவேட்டட்.